ஸோ GSTR9 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார் 24-25 2024-25க்கான வழிகாட்டுதல்களை குயிக்கா அப்டேட்ஸ் வந்து குயிக்கா நம்ம பார்த்துருவோம். அடுத்த ஒரு 30 மினிட்ஸ் இந்த விஷயத்த பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். இது ரொம்ப அவசியமான தகவல்களை தான் நான் சம்மரைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். குயிக்கா இதை கோ த்ரூ பண்றதன் மூலமாக நம்ம ஒரு எஃபெக்டிவ் ஆனுவல் ரிட்டர்ன் பதிவிட முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் வந்து ஆனுவல் ரிட்டர்ன் எக்ஸம்டடா இல்ல மேண்டேட்டரியா அப்படின்ற கேள்விக்கு பதில் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா இந்த 2 நோட்டிபிகேஷன்ல நமக்கு ஆரம்பிக்குது. ஆரம்பம் முதல்லே பாத்தீங்கன்னா நம்ம இந்த 2 கோடி வரைக்குமான டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்ன் கம்பல்சரியா ஆப்ஷனலா போடணுமா, அப்லோட் பண்ணணுமா, பண்ணக்கூடாதா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா 17-18க்கு எந்த வழிகாட்டுதலும் இல்லாம இருந்துச்சு. 18-19, 19-20க்கு ஆப்ஷனல் அப்படின்ற நோட்டிபிகேஷன், ஸ்பெசிபிக் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. பிறகு எக்ஸாம்ட்ன்ற வார்த்தையா மாற்றப்பட்டது. 20-21, 21-22, 22-23. இது எல்லாமும் வருஷம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம இந்த நோட்டிபிகேஷன் ஸ்பெசிபிக்கா போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது வரைக்கும் போட்ட நோட்டிபிகேஷனும் இப்ப போட்ட நோட்டிபிகேஷனும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, இப்போ ரொம்ப ப்ராஸ்பெக்டிவா, அதாவது இனி வரும் காலங்கள், அதாவது 2024-25 முதல் கொண்டு, ஸோ 2024-25 onwards there won't be any annual return for taxpayers having turnover up to 2 crores. அப்பனா 2 crore வரைக்கும் ஆனுவல் டர்ன் அந்த பர்டிகுலர் பேன் நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்ன் எக்ஸம்டட் ஃபார் எவர். அவ்வளவுதான். இனிமே வரக்கூடிய எல்லா வருஷமும் ஸ்பெசிஃபிக்கா நான் இந்த மாதிரி எக்ஸம்டட் சொல்ல மாட்டேன். இனிமே வரக்கூடியவங்க பை திஸ் நோட்டிபிகேஷன் இன் சென்ட்ரல் டாக்ஸ்ல 15/2025 17 செப்டம்பர் 25. அதே போல தமிழ்நாடு டிஎன்ஜிஎஸ்டி தமிழ்நாடு நோட்டிபிகேஷன் 4/2025 செப்டம்பர் 2025 நோட்டிபிகேஷன் மூலம் 2024-25க்கு பிறகு இனிமே 2 கோடிக்கு குறைவா இருந்துச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் பேன் நம்பர்ல அசோசியேட் ஆகிருக்கிற ஜிஎஸ்டியில 2 கோடி கம்மியா இருந்துச்சுன்னா ஆனுவல் டர்ன் ஓவர், எனக்கு GSTR9 ஆனுவல் ரிட்டர்ன் எக்ஸம்டட் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எதுக்காக நான் நோட்டிபிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய ஸ்டேட் நம்மளுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து ஆனுவல் ரிட்டர்ன் ஏன் ஃபைல் பண்ணலன்னு கேள்விகள், நோட்டீசஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்ம இது ஒரு ஏதுவா இருக்குன்றதுக்காக இந்த நோட்டிபிகேஷன், சென்ட்ரல் நோட்டிபிகேஷனும் ஸ்டேட் நோட்டிபிகேஷனும் போட்டிருக்கோம். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லை அதை அட்டாச் பண்ணி நீங்க அந்த நோட்டீசஸ், ஆனுவல் ரிட்டர்ன் டிமாண்ட் பண்ற நோட்டீசஸ்க்கு ரிப்ளை பண்ணலாம். உங்களுடைய டர்ன் ஓவர் 2 கோடிக்கு குறைவா இருக்கும் பட்சத்துல. 2 கோடியில இருந்து 5 கோடி இருந்ததுன்னா அஸ்யூஷுவல் GSTR9 ஃபைல் பண்ணணும். 9C கிடையாது. 5 கோடிக்கு மேல இருந்ததுன்னா 9C ரெண்டும் பண்ண போறோம். 9C வந்து செல்ஃப் சர்டிஃபைடு 9Cயா இருக்க போது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம டர்ன் ஓவருக்கும் நம்மளுடைய ஐடிசியும் ரெக்கன்சைல் பண்ற ஒரு ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டா இருக்க போது 9C. இப்போ GSTR9 ப்ரிப்பரேஷனுக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம வழக்கமா எல்லா வருஷமும் சொல்றது போல நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னா, இன்கம் டாக்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கு. அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் வித் ஷெட்யூல்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணி அதுல நமக்கு எது எது ஜிஎஸ்டி சப்ளைக்குரிய விஷயங்கள் அப்படின்றத எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஐடிக்கு ஃபைல் பண்ண P&L கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற சேல்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம், எனி அதர் இன்கம் ஏதாவது இருந்தா, ப்ரொப்ரைட்டரிஷிப்பா இருந்ததுனாங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல அவங்க ப்ரொப்ரைட்டருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஏதாவது அதர் இன்கம் ஆட் ஆகிருக்குதா அப்படின்ற ஆஸ்பெக்டையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த அதர் இன்கம் ஜிஎஸ்டிக்கு உட்பட்ட சப்ளையா, ஜிஎஸ்டிக்கு உட்படாத சப்ளையா அப்படின்ற கிளாசிபிகேஷன்ல ஆரம்பிச்சு ஃபிக்ஸட் அசெட்ஸ், நம்மளுடைய ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஷெட்யூலில் ஃபிக்ஸட் அசெட்ஸ் டெலிஷன் இருந்தா அந்த டெலிஷனையும் நம்ம ஜிஎஸ்டி சப்ளைக்குள்ள கன்சிடர் பண்ணியிருக்கோமா, அதுக்கான ஜிஎஸ்டி எப்படி பண்ணியிருக்கோம், அந்த டெலிஷன் மோட்டார் காரா இருக்கும் பட்சத்துல அந்த 8/2018 நோட்டிபிகேஷன் பிரகாரம் மார்ஜின் ஆஃப் சப்ளைக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கிறோமா அப்படின்றது. ஏன்னா இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் பொறுத்த வரைக்கும் சேல நம்ம அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், இன்கம் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் டிஃபரெண்ட், ஜிஎஸ்டி ட்ரீட்மெண்ட் டிஃபரெண்ட். இன்கம் டாக்ஸ் டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவோம், அசெட்ஸ்ல the full value of sale consideration டெலிஷன்ல போட்டுருவோம். the difference between the WDV and the sale profits வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டா, ப்ராஃபிட்டா நம்ம ப்ராஃபிட்டா இருந்தா ப்ராஃபிட்டா இன்கம் சைடு ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்போம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல. ஸோ we should be very much cautious on comparing the sales account, the profit on sale account of assets versus the actual sales consideration
வெர்சஸ் தி டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் சப்ளை டிக்ளேர்ட் இன் ஜிஎஸ்டிஆர் 3B. இந்த மூணு விஷயம் தான். இப்போ மோட்டார் கார்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. மோட்டார் கார் விஷயம் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு பிஎன்எல்ல வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம டர்ன் ஓவர் ரெக்கன்சிலேஷன்ல டர்ன் ஓவர் ஆஸ் பர் பிஎன்எல் போட்டு லெஸ் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் லெஸ் பண்ணிக்கிட்டு ஆட் எதை பண்ண வேண்டியிருக்கோம்னா, ஏன்னா ஜிஎஸ்டி சப்ளைக்கு நம்ம எதை ஆட் பண்ணணும்னா த மார்ஜின் ஆஃப் சப்ளை. மார்ஜின் ஆஃப் சப்ளைன்றது சேல் ப்ராசஸ்க்கும் டபிள்யூடிவிக்கும் இடையில இருக்குது. அதுதானே சார் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க. சரி, அந்த அதுதான் ப்ராஃபிட் ஆயிருந்துச்சுன்னா ஓகே, ப்ராஃபிட் எலிமெண்ட் திரும்பி சப்ளைல நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம். இதே மோட்டார் வெஹிக்கிள் இல்லாம வேற ஏதாவது அசெட்டா இருந்துச்சுன்னா அகைன் அதுக்கு இந்த மார்ஜின் ஆஃப் சப்ளை எல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து த ஹோல் சேல் கன்சிடரேஷன் இஸ் சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஆஸ்பெக்டை அவுட்வேர்டு சப்ளைக்கு கன்சிடர் பண்ணியிருக்கோமா. ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அனலைஸ் பண்றது மூலமாக நம்ம சேல்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம், பிக்சட் அசெட் ஷெடியூல், இன்கம், கேபிட்டல் ஷெடியூல், கேபிட்டல் அக்கௌண்ட் ஷெடியூல் எல்லாம் அனலைஸ் பண்றது மூலமாக அவுட்வேர்டு சப்ளையை சரியாக பண்ணியிருக்கோமா. இது பண்ணாலே நமக்கு 100% நமக்கு இந்த ஹைதராபாத் நோட்டீஸோ இல்லை இன்ஸ்பெக்ஷனோ ஆடிட்டோ எது வந்தாலும் கவலை இல்லை, தெளிவாக கொடுக்கலாம் அப்படின்றது. ஏன்னா இப்போ நிறைய நோட்டீசஸ் வருது. டேபிள் 5O நீங்கள் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, இது ரெக்கன்சிலியேஷனில் நம்ம டிஃபரன்ஸ் இது இருக்கு டேபிள் 5ல டர்ன் ஓவர் ரெக்கன்சிலேஷன்ல அப்படின்னு நிறைய விவரங்கள் வருது. அதுக்கு இந்த ரெக்கன்சிலேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹாவ் எ ரெக்கன்சிலேஷன் ஆஃப் டர்ன் ஓவர் ஆஸ் வெல் அஸ் தி ஐடிசி அவைல்டு. ஸோ இந்த ரெக்கன்சிலேஷனுக்கு நம்ம வந்து ஒரு ரெக்கன்சிலேஷன் டேபிள், நம்ம டர்ன் ஓவர் ரெக்கன்சிலேஷன் வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும். இந்த ஐடிசிக்காக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இன்கமா இருந்தாலும் சரி. இப்போ இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் டர்ன் ஓவர்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் சொன்னது போல இன்கம் டேக்ஸ் டர்ன் ஓவர் பிரகாரம் சேலு, டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ப்ராஃபிட் ஆன் சேலை லெஸ் பண்ணிட்டு ஆக்சுவல் டிரான்சாக்ஷன் வேல்யூ அசெட்ஸ் இது அதை எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் லெஸ் இந்த செக்ஷன் 15(3) ஐட்டம்ஸ் ஆகிய இந்த டிஸ்கவுண்ட்ஸ், அடிஷ்னல் சார்ஜஸ் ஏதாவது இது பண்ணியிருந்தா டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தால் லெஸ் பண்ணுறோம், அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு எனக்கு நெட் அவுட்வர்ட் சப்ளை ஆஸ் பர் ஜிஎஸ்டிஆர் 1, 3B, ஜிஎஸ்டிஆர் 9 வந்து மேட்ச் ஆயிருக்கா அப்படின்றது ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் நம்ம போட்டுக்கிறது. இன்புட் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஐடிசி அவைலபிள் ஆஸ் பர் 2B இது ஐடிஐல பாப்புலேட் ஆயிருக்கும் போது திஸ் இஸ் நெட்டட் ஆஃப் வித் கிரெடிட் நோட்ஸ் அண்ட் டெபிட் நோட். அது ஆட்டோமேட்டிக்காக நெட் ஆஃப் பண்ணி தான் வந்திருக்கும். அதுலேருந்து எக்ஸ்க்ளூடிங் த அகைன் இது வந்து ஆர்சிஎம் சப்ளைஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் வந்திருக்கும். ஆர்சிஎம் சப்ளைஸ் எஸ்ன்னு கொடுத்த விஷயம்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் இங்கே வந்திருக்கும். ஸோ 88 டேபிள் இருக்கக்கூடிய டோட்டல் அதில் இன்னெலிஜிபிள் ஐடிசி, இந்த ப்ராப்பர் இந்த பில்ஸ் எல்லாம் இன்னெலிஜிபிள், நான் ஆல்ரெடி வந்து இன்னெலிஜிபிள் பண்ணியிருக்கேன்றது ஆஸ்பெக்ட். அது இல்லாமல் காமன் ஐடிசி ரிவர்ஸ்டு 2Bல இருக்கிற காமன் ஐடிசி எதெல்லாம் அந்த ஐடிக்கு நான் ப்ரொபோர்ஷனேட்டாக என்ன ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஆஸ்பெக்ட் ஒன்லி அப்ளிகபிள் டு டாக்ஸ் பேயர்ஸ் வித் டாக்ஸபிள் அண்ட் எக்ஸம்டட் சப்ளை, அதாவது ரூல் 42 ரிவர்சலுக்கான ஆஸ்பெக்ட். இதை நம்ம லெஸ் பண்ணிக்கிட்டு பிளஸ் ரீக்ளைம்டு ஐடிசி ஏதாவது இருந்தால் அந்த விஷயத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆஸ்பர் புக்ஸ் ஐடிசி டேலி ஆகும். இந்த ரெக்கன்சிலியேஷனும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஆனுவல் ரிட்டர்னுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அதுதான் இங்கே ஹாவ் த ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் டர்ன் ஓவர் அண்ட் ஐடிசி அவைல்டு அப்படின்னு இந்த ப்ரெசன்டேஷனில் சொல்கிறோம். இதுதான் நம்ம அங்கே சொல்லக்கூடிய விஷயம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், அடுத்த 2 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 24-25 ஜிஎஸ்டிஆர் 3Bல அவுட்வர்ட் சப்ளை நம்ம பே பண்ணாத, ஆஃப்செட் பண்ணாத விஷயத்த வார்த்தை நல்லா கவனிச்சிக்கணும். ஜிஎஸ்டிஆர் 3Bல இதில் அகைன் 2-3 விஷயம் இருக்கு. நான் திரும்ப திரும்ப எல்லா செஷன்லையும் சொல்லிக்கிட்டே வரக்கூடியது. ஜிஎஸ்டிஆர் 1ல ரிப்போர்ட் பண்ணிட்டு 3Bல டாக்ஸை ஆஃப்செட் பண்ணாமல் வச்சிருக்கிறது, இல்லை ஜிஎஸ்டிஆர் 1ல தப்பா பண்ணிட்டு நான் வந்து அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் டாக்ஸ், இன்க்ரிமெண்டல் டாக்ஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதை செட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். இதை பார்க்கறதுக்கு முக்கியமான மெஷரிங் கிரைட்டீரியா எதுன்னா 24-25க்குள்ள 3Bல நான் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் டாக்ஸ், இன்க்ரிமெண்டல் டாக்ஸ், அதாவது டர்ன் ஓவர் விடுபட்ட டர்ன் ஓவருக்கான இன்க்ரிமெண்டல் டாக்ஸை ஆப்செட் பண்ணாம ஏதாவது வச்சிருந்தா அதை மட்டும் நான் எடுத்துக்கணும். இது மேபி இன்க்ரிமெண்டல் டாக்ஸாகவும் இருக்கணும். அதாவது இருக்கலாம், இன்க்ரிமெண்டல் டாக்ஸ்னா கட்டின ஏற்கனவே காமிச்ச விஷயத்தை விட இது அதிகமானதா இருக்கலாம். இல்லை கிரெடிட் நோட்டு ஒன்று நான் காமிக்காம விட்டது,
அதை செட் ஆஃப் பண்றது வந்து நான் ஆஃப்டர் ஏப்ரல் தான் 3B செட் ஆஃப் பண்ணியிருக்கேன்னா டாக்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் அந்த டேபிள் 11க்கு தேவைப்படும் அந்த டிஃபரன்ஷியல் டேக்ஸ் ரெடியூஸ் ஆகிற டேக்ஸாக இருந்தாலும் சரி, அதை டேபிள் 10க்காக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்த முக்கியமான அம்சம் டேபிள் 12 மற்றும் 13. இது போன வருடம் வரைக்கும் 23, 24 வரைக்கும் இது ஆப்ஷனலா இருந்தது. ஆக்சுவலா இந்த டேபிள் இப்போ அந்தந்த டேபிள்ல வரப்போ இதை பேச போறோம். இது ப்ரிப்பரேஷனுக்கு சம்மரியா வந்து நம்ம GSTR 9 போறதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த விஷயங்களை எடுத்து வச்சுக்கணுன்றதுக்கான ஒரு சின்ன செக்லிஸ்டுக்காக இந்த விஷயத்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், அதாவது ஐடிசி அவைல் பண்ண 2B பிரகாரம் தான் எல்லாம் அவைல் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா 2B பிரகாரம் இருந்துச்சு. ஆனா 2B சில பேர் மேனுவலா 2Bல வந்ததை எடுக்காம ரெடியூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அது ஏதோ ப்ராடக்ட் வந்து லேட்டா அடுத்த மாசம் வந்துச்சு அப்படின்னு, இல்ல IMSல நம்ம பெண்டிங் வச்சு அடுத்த மாசம் எடுத்திருக்கோம், இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆஸ்பெக்ட் இன்புட் கிரெடிட் நம்ம லாஸ்ட் இயர் இன்புட் கிரெடிட்டை இந்த வருஷம் எடுத்திருக்கோம்னா அது தனியா நம்ம மார்க் பண்ணி வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அது நம்ம டேபிள் 13ல காமிக்கிறதுக்கு. அதே போல எனக்கு நம்ம 24-25ல வந்தக்கூடிய ஐடிசி இன்எலிஜிபிளை கன்சிடர் பண்ணாம நான் வச்சிருக்கேன். ஏதோ ஒரு இன்எலிஜிபிள் ஐடிசியை கன்சிடர் பண்ணாம இருக்கேன். அது நான் மே ஜூன்ல இந்த ஏப்ரல் 24க்கு பிறகு மே ஜூன்ல கண்டுபிடிச்சு அதை ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன்னா அதையும் தனியா எடுத்து வச்சுக்கணும் டேபிள் 12ல ரிப்போர்ட் பண்றதுக்காக. ஆக்சுவலா 10 எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். எக்ஸ்டர்னல் டேட்டாலாம் கையில் அவைலபிளா இருக்குன்னா போர்ட்டலுக்குள்ள போய் டைரக்டா நம்ம ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணி பார்க்கணும். டேபிள் 4ல இருக்கக்கூடிய டாக்ஸ் லைபிலிட்டியும் டேபிள் 9ல இருக்கிற டாக்ஸ் லைபிலிட்டியும் பார்க்குறோம். வேரியேஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா கட்டாயமா அது இன்கிரிமெண்டல் வேரியேஷனா இருக்கு, அதிகமாக கட்ட வேண்டி இருக்குன்னா நாம டிஆர்சி சலான்ல அந்த ஷார்டேஜை கட்டுறதுக்கு தயாராகணும் வித் இன்ட்ரெஸ்ட், அந்த 18% இன்ட்ரெஸ்டோட. இது இன்கிரிமெண்டல் வேல்யூவா இருக்கு. எப்போ வரும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு சினாரியோல மட்டும்தான் வரும். நல்லா கவனமா பாருங்க. இந்த டேபிள் 4 வேல்யூ டேபிள் 9ல ஆப்செட் ஆன விஷயத்தை விட அதிகமா இருக்கும். டேபிள் 4 எப்போ அதிகமா இருக்கும்னா நான் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற வரைக்குமே டேர்ன் ஓவர் எதையுமே நான் டிஸ்க்ளோஸ் பண்ணாம ரெகுலர் 3Bல டிஸ்க்ளோஸ் பண்ணி டாக்ஸ் ஆஃப்செட் பண்ணாம வச்ச விஷயம் மட்டும்தான் எனக்கு தனியா நிற்கும். அதை நான் டேபிள் 4ல அவுட்வர்ட் சப்ளையா ஆட் பண்ணியிருப்பேன். ஆட் பண்ணதால எனக்கு ஆட்டோ பாப்புலேட்டிவ் வேல்யூ விட அது அதிகமா வந்திருக்கும். ஸோ அதனால அந்த விஷயத்த நான் டிஆர்சி 3ல கட்ட வேண்டியிருக்கும். மற்றபடி ஏப்ரலுக்கு பிறகு கண்டுபிடிச்சு நான் அந்த ரெகுலர் 3B ரிட்டர்ன்லயே அதை செட் ஆஃப் பண்ணிட்டேன்னா அது டேபிள் 10க்கு போயிடும். டிஃபரன்ஷியல் டாக்ஸ் ஆல்ரெடி ஆஃப் செட் ஆன மாதிரி ஆயிடும். அதுக்கு செப்பரேட்டா திருப்பியும் டிஆர்சி 3 கட்ட வேண்டியதில்லை. அது ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க. இது இல்லாம டிஃபரன்ஸ் சில இடங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ஐடிசி ரிவர்சல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மாசத்துல ஐடிசி ரிவர்சல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பேயபிள் அதிகமா வந்துடும். அப்ப லயபிலிட்டிக்கும் அதுவும் மேட்ச் ஆகாது. அந்த டிஃபரன்ஸ் அதிகம் ஆஃப்செட் ஆனது அதிகமா இருக்கும். இந்த இடத்துல டேபிள் 4 வேல்யூ கம்மியா இருக்கும், ஆஃப்செட் ஆன வேல்யூ அதிகமா இருக்கும். அப்ப இருந்துச்சுன்னா அந்த டிஃபரன்ஸ் எனக்கு எக்ஸஸ் ஐடிசி ரிவர்சலால தான் வந்திருக்கா அப்படின்றது. இது வந்து 9Cல நம்ம செப்பரேட்டா டேபிள் 12ல ஐடிசி மேட்சிங் நம்ம பண்றப்போ பண்ணலாம். அகைன் டேபிள் 9ல டாக்ஸபிள் சப்ளை நம்ம டாக்ஸ் பிரேக்கப் கொடுக்குற இடத்துலையும் இந்த விஷயத்த சொல்லலாம். கடைசியா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் போல இந்த HSN சம்மரி பழைய வழிகாட்டுதல்கள் அப்படியே தொடருது. அவுட்வர்ட் சப்ளைக்கு மட்டும்தான் கொடுக்க போறோம். அதுவும் வந்து 5 கோடிக்கு குறைவா இருக்கிறவங்களுக்கு 4 டிஜிட் HSN கோடு B2Bக்கு மட்டும் கொடுக்க போறோம், B2Cக்கு கிடையாது. ஆனா 5 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் இருக்கிறவங்க ஃபார் ஆல் டர்ன் ஓவர் B2B அண்ட் B2C 6 டிஜிட் HSN கொடுக்கணும் கட்டாயமா. இது ஆஸ் யூஷுவல் பழைய வருஷங்கள் மாதிரியே அவுட்வர்ட் சப்ளை டேபிள் 17க்கு தொடருது. ஆனால் டேபிள் 18 இன்வர்ட் சப்ளை ஆஸ் யூஷுவல் பழைய வருஷங்களுக்கு மாதிரி இந்த வருஷமும் அது ஆப்ஷனல் ஆயிடுச்சு. 18 இன்வர்ட் சப்ளைக்கு HSN கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி வழிகாட்டுதல் நமக்கு வந்திருக்கு. இந்த வழிகாட்டுதல் எல்லாமே நம்ம எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரிவைஸ்டு GSTR 9 ஃபார்ம் போர்ட்டல் அப்லோட் ஆயிருக்கு taxinformation.cbic.nic.inல. அதே போல நம்மளுடைய சென்ட்ரல் டாக்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் 13 மற்றும் 15 இருக்கு. அந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல நம்ம இந்த
அப்டேட்ஸும் இருக்கு, பார்த்துக்குங்க. இப்போ ஹெச்எஸ்என் கடைசியா பார்த்தோம். இந்த டேபிள்கள்ல முக்கியமா நம்ம இந்த டேஷ்போர்ட்ல இந்த வருஷம் நமக்கு முக்கியமா ஒரு ஆஸ்பெக்ட் இங்க கொடுத்துருக்காங்க. டவுன்லோடு டேபிள் 12 ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 1E ஹெச்எஸ்என் டீடைல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நமக்கு எக்ஸல் ஷீட்டா தனியா வருது. இதை பார்த்து மேனுவலா டேபிள் 17 அப்லோட் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இதை அதை கோர்ஸ் கரெக்ட் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, அதுல வர்றது அப்படியே போடணுமா சார், ஏதாவது கரெக்ஷன் இருந்தா கரெக்ஷன் பண்ணலாமா அப்படின்றது. இது இப்போ இந்த கேள்வி நமக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது ஆரம்பத்திலேயே ஜிஎஸ்டிஆர் 9 ப்ரிப்பரேஷனுக்கான சர்க்குலர்ஸ்லேயே சொல்லிட்டாங்க. ஆனுவல் ரிட்டர்ன் என்பது நீங்கள் மந்த்லியில் செய்த தவறுகளை சரி செய்வதற்கான ஒரு ரிப்போர்ட் தான் அப்படின்றது. அதனால எது கரெக்டோ ஆஸ் பர் புக்ஸ் எதுவோ அந்த விஷயத்த நீங்க இதுல பண்ணுங்க. ஜிஎஸ்டிஆர் ஃபில்அப் பண்ற ஹெச்எஸ்என் கோடு ஆக்சுவலா கரெக்டா என்ன மேட்சிங் இதுவோ அதை போடுங்க. இது ஒரு நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கலாம். இது டவுன்லோட் பண்ணா எக்ஸல்ல வர்றது. இன்னொன்று, நம்ம நிறைய வால்யூமினஸ் இதை வச்சிருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில ஜிஎஸ்டிஆர் 9 டவுன்லோட் பண்ணால் அதுலேயும் ஹெச்எஸ்என் கோடு வருது. ஸோ அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். டேபிள் 8A டேபிள் இருக்கு, அதையும் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மொத்த வேல்யூஸ் நமக்கு 2Bக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்ற விஷயம், மந்த்லி 2Bஸ் சம்மரிஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய 19 விதமான டேபிள்களில் நமக்கு இந்த இங்கே பாருங்க, இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆஸ்பெக்ட் மட்டும் நமக்கு புதுசா இருக்கு. இந்த ஹெச்எஸ்என் டீடைல்ஸ் மட்டும் இதுல 4, 5, 6 எல்லாம் ஃபில்அப் பண்ண போறோம். 4, 5 அப்படியே வேல்யூ வந்திருக்கும். அதுல நமக்கு எந்த கரெக்ஷன் தேவைப்பட்டா பண்ற மாதிரி, விடுபட்டது எதா இருந்தா போடுற மாதிரி இருக்கும். பட் 6 பொறுத்த வரைக்கும் தான் இந்த வருஷம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. 6ல பிரேக்கப் போடாம ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண கூடாது. ஃபைல் பண்ணா அது டிஃபரன்ஸ்ல தான் போய் நிற்கும். 6 நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வருஷம். தென் 7ம் இந்த வருஷம் டீட்டெயிலா கொடுக்க வேண்டியிருக்கு. ஐடிசி ரிவர்சலும் செக்ஷன் வைஸ் ரூல் வைஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. தென் டேபிள் 8ல இம்போர்ட் ஐஜிஎஸ்டி சம்பந்தமா ஒரு சின்ன அப்டேட் இருக்கு. அவ்வளவுதான் இந்த வருஷத்துக்கான அப்டேட் இந்த டேபிள்கள்ல. ஸோ நம்ம 4, 5 ஆட்டோமேட்டிக்கா இருக்க போகுது. 6, 7 நம்ம ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்க போகுது. இதுதான் ஆனுவல் ரிட்டர்னுடைய விஷயம். நம்ம இப்ப ஆனுவல் ரிட்டர்னுக்குள்ள போகலாம். அதே போல 10, 11 இருந்தா, 12, 13 இருந்தா, விட்டு போன ஐடிசி விட்டு போன டேர்ன் ஓவரை நான் 3Bல சப்சிக்வெண்ட் இயர்ல செட் ஆஃப் பண்ணியிருக்கேன், இல்லை சப்சிக்வெண்ட் இயர்ல கிளைம் பண்ணியிருக்கேன்னா அந்த 10, 11, 12, 13க்கான வேலை இருக்கு. அதை விட்டோம்னா 17 டேபிள் 17 ஹெச்எஸ்என் சம்மரி கொடுத்து அவுட்வர்ட் சப்ளை கொடுத்துட்டோம்னா ஆனுவல் ரிட்டர்ன் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ டேபிள் 1 by 1 ஒரு அப்டேட்டும் நம்ம வந்துகிட்டே இருப்போம். டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை பிளஸ் இன்வர்ட் சப்ளை ஆன் ஆர்சிஎம், இந்த லயபிலிட்டி இதுல வருது. டேபிள் 4 சொல்லலாம் ஒரு சார்ஜிங் டேபிள்னு எடுத்துக்கலாம், இல்ல லயபிலிட்டி டேபிள்னு எடுத்துக்கலாம், கிராஸ் லயபிலிட்டி டேபிள்னு எடுத்துக்கலாம் டேபிள் 4 ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன்ல. ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இது ஆஸ் யூஷுவல் நமக்கு ஜிஎஸ்டிஆர் 1ல போட்ட விஷயம் அப்படியே இருக்க போகுது. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால எந்த கரெக்ஷனும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் என்ன இருக்கும்னா, நம்ம இந்த டியூரிங் த இயர்ல ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த அமெண்ட்மெண்ட் மட்டும் நெட் ஆஃப் அமெண்ட்மெண்ட் வராது. ஸோ அந்த நெட் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஏதாவது எஃபெக்ட் கொடுக்க வேண்டியிருந்தா அதை கொடுங்க. அது மட்டும் தான் இது ஆட்டோ பாப்புலேட்டர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கும். மற்றதெல்லாம் கரெக்டாவே வருது. சில பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, போன வருஷத்துக்கு அமெண்ட்மெண்ட் 23, 24, 24, 25ல ஜிஎஸ்டிஆர் 1ல நான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட்லாம் இதுல கன்சிடர் ஆகலை எடுத்துட்டு வரப்போ. நம்ம டியூரிங் த இயர்ல பண்ண அமெண்ட்மெண்ட் ஏதாவது இருந்தா அதை மட்டும் நம்ம அமெண்ட்மெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். வேல்யூனா அமெண்ட்மெண்ட் வேல்யூஸ் வந்து நெட் அமெண்ட்மெண்ட்ஸ் வேல்யூ ஆட்டோ பாப்புலேட் ஆகல. ஸோ அதை கவனிங்க. ஸோ டேபிள் 4ல ஆல் டாக்ஸபிள் அவுட்வர்ட் சப்ளை ரிப்போர்ட்டட் அட் ஜிஎஸ்டிஆர் 1 ஐதர் வித்தின் 2024-25 ஆர் ஆஃப்டர். அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் டாக்ஸ் லைபிலிட்டி ஷோன் இன் ஜிஎஸ்டிஆர் 3B டியூரிங் 24-25 தான். அப்போ இங்க ஏன் ஆர் ஆஃப்டர்ன்ற ஒரு வார்த்தையை சொல்றோம்னா, அன்டில் ஆனுவல் ரிட்டர்ன் வரைக்கும் நான் எதுவுமே 3Bலயே காமிக்காம விட்டு இருந்தாலும் அதுவும் நான் வந்து இங்க சேர்த்து தான் போட போறேன். அந்த டாக்ஸை வந்து நான் டிஆர்சி 3ல கட்ட போறேன். மற்றபடி டியூரிங் தி இயர்லயே எல்லா 1 3B மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சிக்கலும் இங்க வரப்போறது இல்லை. ரெண்டாவது பாயிண்ட், டாக்ஸ் அவுட்வர்ட் சப்ளை நாட் எட் ஷோன். அதான் நான் சொன்னது, நாட் எட் ஷோன் இன் ஜிஎஸ்டிஆர் 1 and 3B டியூரிங் 24-25 ஆர் தேர் ஆஃப்டர் அன்டில் த எக்ஸ்டெண்டட் டேட் ஆஃப் 30/11 வரைக்குமே பண்ணாம இருந்து நம்ம ஆனுவல் ரிட்டர்ன்ல ஷோ பண்ணும்போது அதை இங்க தான் காமிக்க போறோம். அதுக்குரிய இதை வந்து நம்ம டிஆர்சி 3ல கட்டுறோம். இதுல
நான் அமெண்ட்மெண்ட் சப்சிக்வெண்டா பண்ணியிருக்கேன். நான் வந்து 3B சப்சிக்வெண்டா லைபிலிட்டியை செட் ஆஃப் பண்ணிட்டேன்னா அது இதுல வராது. அது நம்ம 10ல நம்ம போட போறோம். அதுதான் எக்ஸ்க்ளூஷன் எலிமெண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் டேபிள் 4 பொறுத்த வரைக்கும். இதுல இந்த 23-24ல இருந்து இந்த G1 புதுசா அந்த இ காமர்ஸ் ஆபரேட்டர் அவங்க GSTR9 ஃபைல் பண்றப்போ அவங்க ஃபில் பண்ண வேண்டிய ஆஸ்பெக்ட் இங்க போட்டிருக்காங்க. அதான் சப்ளை ஆன் விச் இ காமர்ஸ் ஆபரேட்டர் இஸ் ரிக்வயர்ட் டு பே டாக்ஸ். அவங்க இந்த நம்ம செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 உடைய சப்ளைஸ் ஆகிய சப்ளை ஆஃப் சர்வீசஸ் ஆகிய ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ், அகாமடேஷன் சர்வீசஸ், ஹவுஸ்கீப்பிங் சர்வீசஸ், அகாமடேஷன் சர்வீசஸ், ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ், பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், இந்த 4 சர்வீசஸ்க்கான இது வந்து நம்ம இ காமர்ஸ் ஆப்பரேட்டரே டாக்ஸ் கட்டுவார். அதனுடைய ஒரிஜினல் சப்ளையர் அதை எக்ஸம்டட் சப்ளையா காமிச்சிருப்பாரு. அதனால அவர் டேபிள் 5க்கு போயிடும் அவருடைய வேல்யூஸ் எல்லாமே. இப்போ டேபிள் 4 உடைய கண்டினியூட்டி த சேம் திங். கிரெடிட் நோட், டெபிட் நோட்டு, டாக்ஸ் சப்ளை தனித்தனியாக வரணும். இதர் 24-25 இது எல்லாமே நம்ம 3Bல ஆப்செட் அந்த டியூரிங் த இயர்லேயே கணக்கு எடுத்து ஆப்செட் பண்ணியிருந்த விஷயம். கிரெடிட் நோட், டெபிட் நோட், டாக்ஸபிள் சப்ளை நாட் yet shown in GSTR 1(3B). பட் நம்ம ஆனுவல் ரிட்டர்னுக்காக கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஆஸ்பெக்டும் இங்கே காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஆனுவல் ரிட்டர்னில் தான் நம்ம காமிக்கிறோம்னா டு தட் எக்ஸ்டென்ட் டாக்ஸ் எக்ஸ்ட்ராவாக கட்டிட்டா மாதிரி ஆயிரும் அது. ஸோ அதனால அந்த இதை மட்டும் நம்ம எக்ஸஸ் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸில் தான் எடுத்துக்கணும். கிரெடிட் நோட் போட்டது எப்பவுமே வேல்யூ குறைக்கும் இல்லையா. டெபிட் நோட் போட்டிருந்தாலும் வேல்யூ ஆப்வியஸாக அதிகமாக இருக்கும். அதுக்கான DRC3 நம்ம கட்ட போகிறோம். ஸோ கிரெடிட் நோட், டெபிட் நோட்டுடைய அமெண்ட்மெண்ட்ஸ் இதுவும் செப்பரேட்டாக கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கிரெடிட் நோட், டெபிட் நோட் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் தனியாக வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாம் காலப்போக்கில் கம்பல்சரி ஆயிடுச்சு டேபிள் 4 பொறுத்த வரைக்கும். 5 எடுத்துக்கிட்டோம்னா இது எக்ஸம்டட், nil rated, non-GST supplies to cess without payment of tax, zero rated supply without payment of tax, இது எல்லாத்தையும் இதுல உள்ளடக்கியதா இருக்கு. ஸோ இதுல முக்கியமா புதுசா வந்த ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா 23-24ல இந்த சப்ளை ஆன் விச் taxes to be paid by e-commerce operator as per 9(5). இது வந்து நாம சப்ளையர் has to report. சப்ளையர் த்ரூ இ-காமர்ஸ் ஆபரேட்டர் அவரு ரிப்போர்ட் பண்ணணும். பட் டேபிள் 4ல இருக்கிறது அந்த இ-காமர்ஸ் ஆபரேட்டர் ரிப்போர்ட் பண்ணணும் அந்த ஆஸ்பெக்ட். அது இது டேபிள் 5ல இருக்க C1 வந்து சப்ளையர், த ஒரிஜினல் சப்ளையர் த்ரூ த இ-காமர்ஸ் ஆபரேட்டர் அவர் இதை போடணும். இது எந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் அந்த 9 சப்செக்ஷன் 5 சப்ளைஸ் ஆகிய சப்ளை ஆஃப் சர்வீசஸ் ஆகிய அகாமடேஷன் சர்வீசஸ், ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ், பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் இது சார்ந்த இதில் 9(5) அடாப்ட் பண்ணவங்களுக்கு இந்த சப்ளைஸ் வந்து அந்த ஒரிஜினல் சப்ளையர் இதில் போடுவாங்க. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் நான் GST சப்ளை மட்டும் செப்பரேட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர்லேருந்து இது ஒரு அடிஷ்னல் டிஸ்க்ளோஷர் ரெக்குவயர்மெண்ட் நமக்கு வந்திருக்கு. இப்படி கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு 2023-24 இருந்து நான் GSTயை மட்டும் செப்பரேட் பண்ணுங்க. பட் எக்ஸம்டட், நில் ரேட்டட் சேர்த்து எக்ஸம்டட்ல போட்டாலும் தப்பு கிடையாது. 5D ரோல இருக்கக்கூடிய எக்ஸம்டட்ல போட்டால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேபிள் 5 உடைய கண்டினியூஷன்ல பார்க்குறப்போ இந்த கிரெடிட் நோட், டெபிட் நோட் அமெண்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமும் பழைய வருஷங்கள் மாதிரியே 24-25க்கும் நம்ம நெட் ஆஃப் கிரெடிட் நோட், டெபிட் நோட் போட்டால் போதும். இந்த பிரேக்கப் தேவையில்லை. 5Hலேருந்து 5Kக்கான பிரேக்கப் ஆப்ஷனல் அப்படின்றத வழிகாட்டுதலும் சொல்லியிருக்காங்க. அடுத்து டேபிள் 6 ITC அவைல்டு டியூரிங் த ஃபைனான்சியல் இயர். இதுல ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் இங்க நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த ஐடிசி பாப்புலேட் ஆகுறது இந்த 6A டேபிள். அதுல பாத்தீங்கன்னா A1, A2ன்னு 2 விஷயம் புதுசா அறிமுகமாயிருக்கு. இந்த A1, A2 இது பல கன்ஃபியூஷன் காலங்காலமா நமக்கு வருஷம் வந்த குழப்பம். அதாவது ப்ரீவியஸ் இயர் ஐடிசி சப்சீக்வெண்டா எடுத்தது அது பாப்புலேட் ஆயிருக்குமே சார், அது போக நான் இங்க போடுறதா, அதை கழிக்காம போடுறதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய டிஸ்கஷன்ல ஓவர் த பீரியட் நம்ம சொல்றது அதை கழிக்க கூடாது, அப்படியே போடணும் சார். போட்டா நமக்கு வந்து 8ல டிஃபரன்ஸ் வருமே, நெகட்டிவ் வருமே அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருந்தா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாங்க. ப்ரீவியஸ் இயர் ஐடிசி இவ்வளோ அப்படின்றது அப்படின்னு நம்ம பல இடத்துல சொல்லியிருந்தோம். அதன் மாதிரியே தான் இப்போ அரசாங்கமும் எதிர்பார்க்குது. இதை கழிச்சு போடுறதுக்கு செப்பரேட்டா ஒரு காலமும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா இது நம்ம போன முறையே சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். நம்ம இந்த மாதிரி ஐடிசி டோட்டல் இது பாப்புலேட் ஆகிறதுலயே வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் இதை பைஃபர்கேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு, அதே மாதிரி இங்க பைஃபர்கேஷன் வந்துருச்சு. அதனால A2ல நெட் ஐடிசி ஃபார் த இயர் ஐடிசி அது மட்டும் நமக்கு வரப்போது. அதனுடைய பிரேக்கப் நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து கீழே கொடுக்க போறோம். ஸோ இந்த A1ல என்ன கொடுக்குறாங்கன்னா ஐடிசி அவைல்டு இன் 3B பிட்வீன்
ஏப்ரல் 24 டு நவம்பர் 24 ஃபார் ஃபைனான்சியல் இயர் 23-24. 23-24 24-25 இந்த பீரியட்ல ஏப்ரல் இருந்து நவம்பருக்குள்ள அவைல் பண்ணிருப்போம்ல, அந்த ஆஸ்பெக்ட் பிளஸ் ஐடிசி ரீக்ளைம்டு ஃபார் ஆல்ரெடி ரிவர்ஸ்ட் ஐடிசி டியூ டு எனி ரீசன் அதர் than 3737A. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரூல் 37 ரூல் 37A இந்த நான் பேமெண்ட்டுக்கான விஷயம், நான் சப்மிஷன் ஆஃப் 3Bக்கான விஷயம் தான் ரூல் 37 ரூல் 37A. ஸோ இதுக்காக ரிவர்ஸ் பண்ணிட்டு அதை சப்சிக்வெண்டா நம்ம 24-25ல ரீக்ளைம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரீக்ளைமே கீழே கொடுக்கணும்னு சொல்றான் தனியா. நம்ம 6M கீழே ஒரு டேபிள் இருக்கு, அதாவது ரீக்ளைம் ஐடிசின்னு ஒன்று நமக்கு இங்க வருது. இந்த ரீக்ளைம் ஐடிசி 6Hல நம்ம கொடுக்குறோம், ரூல் 37-37Aக்கு தனியா இங்க வந்திருக்கு. ஆனா ரீக்ளைம்லயே நமக்கு இன்னொரு ஆஸ்பெக்டும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த ரீக்ளைம் அதாவது நம்மளுடைய டெம்பரவரியா ரிவர்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஐடிசியை அவைல் பண்றது. ஸோ 6B டேபிள்ல 6B டேபிள்ல நமக்கு இந்த ஃபார் த இயர் ஐடிசி மட்டும் நமக்கு அதுக்கு பிரேக்கப் கொடுக்குற மாதிரி வரப்போகுது. ஸோ டேபிள் 6ல நம்ம ஆரம்பிக்கும் போதே டோட்டல் வேல்யூ ஐடிசி அவைல்டு டியூரிங் இந்த இயர்ல ப்ரீவியஸ் இயருக்கான ஐடிசி என்ன போர்ஷன்றதை தனியாக பிரித்து போடுறோம். அந்த ப்ரீவியஸ் இயர் போர்ஷன்ல 2 எலிமெண்ட்டை நம்ம போட போகிறோம். ஒன்று 23-24க்கான ஐடிசியை இந்த 24 நவம்பருக்குள்ள எடுத்த ஐடிசி பிளஸ் 23-24ல அதர்ஸ்ல போய் ரிவர்சல் பண்ணிட்டு பிறகு நீங்க ரீக்ளைம் பண்ணியிருப்பீங்க 24 நவம்பருக்குள்ள, அந்த அதர்ஸ் ரிவர்சல் பண்ணது அதர் தான் ரூல் 37-37A அந்த ரீக்ளைம் ஐடிசி, இது ரெண்டையும் சேர்த்து இதுல போட்டோம்னா நமக்கு அந்த ஃபார் த இயர் ஐடிசி வந்துடும். அதுக்கான பிரேக்கப் ஆல் ஐடிசியை நம்ம கொடுக்குறோம். அந்த பிரேக்கப்ல இன்புட் சர்வீசஸ்க்கு பிரேக்கப் தர தேவையில்லை அப்படின்னு ஏற்கனவே பழைய வருஷங்களுக்கு இருந்தது போல இப்போ அதே தான் தொடருது. இன்புட் சர்வீசஸை சேர்த்து இன்புட்லேயே போட்டுக்குங்க, பட் கேபிட்டல் குட்ஸ் ஐடிசி மட்டும் தனியாக பைஃபர்கேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பழைய வருஷங்களுக்கு இப்போ கடந்த 2-3 வருஷத்துக்கு சொன்னது போல 19-20ல சொன்னது போலயே இதுக்கும் தொடருது. ஸோ அதனால இங்க இந்த இன்புட் சர்வீசஸ் ரெண்டும் சேர்ந்து இன்புட்ல இருந்தாலும் பரவாயில்ல, கேபிட்டல் குட்ஸ் மட்டும் தனியா நமக்கு ஐடிசி போட வேண்டியிருக்கும். ஸோ அந்த 6Bல வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் அதர் ஐடிசி 3B சம்மரியில் ஆல் அதர் ஐடிசியில் இருக்கிறதுக்கான பிரேக்கப் தான் அந்த 6Bல வருது. 6C and D ரெண்டுமே வந்து ரிவர்ஸ் சார்ஜ் சம்மந்தப்பட்ட ஐடிசி, ரிவர்ஸ் சார்ஜ் ஐடிசி. ஃபார் த இயர் அவைல் பண்ண ஐடிசியில் நான் ரிவர்ஸ் சார்ஜுக்கான ஐடிசி எது கிளைம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அதில் 2 பிரேக்கப் வருது. ஒன்று 6C வந்து ரிவர்ஸ் சார்ஜ் ஆன் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் அப்படி இருக்கு, 6D வந்து ரிவர்ஸ் சார்ஜ் ஆன் ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருக்கு. இந்த பைஃபர்கேஷன் கூட எனக்கு ரிஜிஸ்டர் எப்படி பிரிக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, நீங்க 6Dலயே மொத்தமே போட்டுருங்க. நீங்க ரிஜிஸ்டர்ட் அன்ரிஜிஸ்டர்ட், நீங்க ஏன் ரிஜிஸ்டர்ட் அன்ரிஜிஸ்டர்ட் பிரிக்கலன்னு உங்களை கேட்க மாட்டாங்கன்ற வழிகாட்டுதலும் சொல்றாங்க. இந்த ஆப்ஷனல் விஷயம் கடந்த வருஷங்கள் மாதிரி இப்போ தொடருது. இதுல அதே போல இந்த இன்புட் சர்வீசஸ் விஷயமும் இன்புட் சர்வீசஸ் சேர்த்து இன்புட்ல போட்டாலும் தப்பு கிடையாது. பட் கேபிட்டல் குட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜ் ஏதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் மட்டும் தனியா பிரிச்சு போட வேண்டியிருக்கும். ஸோ 6C மற்றும் D ரிவர்ஸ் சார்ஜ் சம்பந்தப்பட்டது. அந்த ரிவர்ஸ் சார்ஜ் இன்புட் கிரெடிட் எடுப்பது ரெஜிஸ்டர்டு பர்சன்ஸா அன்ரிஜிஸ்டர்ட் குழப்பம் இருந்தால் தேவையில்லை, நீங்க 6Dலயே ரிஜிஸ்டர்டு பர்சன்லயே போட்டுருங்க, தப்பு இல்லை. இந்த ரிவர்ஸ் RCM கிளைம் எடுத்தது. அடுத்தது 6 டேபிள் தொடரும் பொழுது அதனுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நம்ம பழைய வருஷங்கள்ல சொன்னது போல இந்த கேபிட்டல் குட்ஸ் விஷயம் நம்ம தனியா காமிக்கிறோம். இம்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட்ஸ்ல ஐஜிஎஸ்டி பே பண்ணுது, கேபிட்டல் குட்ஸ்ல இருந்து ஐடிசி இம்போர்ட்ஸ் எவ்வளோ ஐஜிஎஸ்டி எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், நம்ம நார்மல் ரா மெட்டீரியல் இன்புட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம். இன்புட் சர்வீசஸ் இதில் வர போகிறது இல்லை, ஏன்னா இன்புட் சர்வீசஸாக இருந்தால் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸில் வந்துடும், அது பூராவுமே இன்புட் சர்வீசஸ். அதனால அதுக்கு கேபிட்டல் குட்ஸுக்கான சாய்ஸ் எங்கேயும் அங்கே கிடையாது. அதனால வெறும் இம்போர்ட் ஆஃப் குட்ஸில் மட்டும்தான் இன்புட்ஸாக கேபிட்டல் குட்ஸான்றதை பைஃபர்கேஷன் கொடுத்தாகணும் கட்டாயமா. 6H இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்ககிட்ட 23-24ல ரூல் 37-37Aக்காக ரிவர்ஸ் பண்ணிட்டு, அதாவது 180 நாளுக்குள்ள கஸ்டமருக்கு சப்ளையருக்கு பே பண்ணலன்றதுக்காக நான் 23-24ல ரிவர்ஸ் பண்ணி வச்சிருந்து அதை 24-25ல ரீக்ளைம் பண்றேன் அப்படின்ற ஆஸ்பெக்ட் இருந்தா அதை மட்டும் இந்த 6Hல தனியா போட வேண்டியிருக்கும். ரீக்ளைம் பண்றேன்னா அது 3Bல திருப்பியும் அவைல் பண்ற மாதிரி இருந்திருக்கும், அதை நான் இங்க போடுற மாதிரி இருக்கும்.
இந்த 6M தவறுதெல்லாம் நிறைய பேர் பழைய வருஷங்கள்ல ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஓப்பனிங் ஐடிசியை போடுறதுக்காக. ஆனா இப்ப ரொம்ப தெளிவாவே டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க, இந்த 6Mன்றது ஐடிசி அவைல்டு த்ரூ ITC1 ITC2. இது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். அதை அப்படியே ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி இங்க டெர்மினாலஜியை மாத்திட்டாங்க இந்த ரிப்போர்ட்லயே. ITC1 ITC2 ITC2A அதர் தேன் GSTR 3B அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். அதர் தேன் 3Bனாலே நீங்க பழைய ஐடிசி எல்லாம் இதுல போடக்கூடாதுன்றதுல இருக்கு. அந்த ITC1 ITC2 ITC3னா எது எதுக்கானது அப்படின்றதுக்கான இதுதான் இங்க போட்டிருக்கோம். அதுக்கு ரெஃபரன்ஸ் டு செக்ஷன் 18 நம்ம ரெஃபர் பண்றோம். அதுல இந்த ஸ்டாக் ஹெல்ட் இந்த ஃபர்ம் டியூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன், ரன்னிங் பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறப்போ ஸ்டாக்ஸ் கையில இருந்தது, வாலண்டியர் ரெஜிஸ்ட்ரேஷன் போறப்போ கையில இருந்த ஸ்டாக்குக்கான ஐடிசி, எக்ஸாம்டட் குட்ஸ்ல இருந்து டாக்ஸபிளுக்கு மாறுறப்போ அதுல வரக்கூடிய ஐடிசி, அப்புறம் பிசினஸ் கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச், சேல் மர்ஜர், இந்த மாதிரி தருணங்கள்ல வேற நிறுவனத்துடைய ஐடிசி நமக்கு கேரி ஓவர் ஆகுறது, இந்த மாதிரியான க்ளோஸ்ட் என்டிட்டியுடைய ஐடிசி புது என்டிட்டிக்கு மாறுறது, இந்த விஷயங்களுக்காக நம்ம இந்த ITC1 ITC2 இந்த படிவங்களை பதிவிட்டிருப்போம். அந்த ஐடிசிஸ் மட்டும் தான் இந்த 6Mல வரணும் அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்டையர் ஆனுவல் ரிட்டர்ன்ல நமக்கு முக்கியமா இந்த டேபிள் 6 தான் மிக முக்கியத்துவமான கவனம் பெறுகிறது. அந்த டேபிள் 6ல முக்கியமா ஆரம்பத்துல இங்க போடக்கூடிய இந்த A1க்கான பைஃபர்கேஷன் ப்ரீவியஸ் இயர் 23-24க்கான ஐடிசியை 24-25ல அவைல் பண்ணது, அது எந்த எலிமெண்ட்டை போடணும் அப்படின்றது முக்கியமா இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த டேபிள் 6Mலையும் 6Hலையும் எதை கொடுக்கணும் அப்படின்றதும் நம்ம இங்க ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. இதற்கான கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு முடிச்சிடலாம் கண்டினியூட்டியில. ஐடிசி ரிவர்சல் அதே போல இந்த டேபிள் 7 நம்ம போன வருஷம் வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி நம்ம 6Hல போட்டுட்டு இருந்தோம், 7Hல போட்டுட்டு இருந்தோம். நம்ம பிரேக்கப் தேவையில்லை, ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வேற வழியில இதுக்கு நம்ம இந்த டீட்டெயிலிங் கொடுக்க வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. அதனால இந்த ஒவ்வொரு ரூலும் இந்த நம்ம செக்ஷனும் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அப் டு 23-24 திஸ் டேபிள் பிரேக்கப் வாஸ் ஆப்ஷனல், பட் ஃபார் 24-25 திஸ் டேபிள் பிரேக்கப் இஸ் ரிக்வயர்டு. அது தேவைன்றதால இந்த ஒரு வேலை எக்ஸ்ட்ரா வேலை நம்ம இந்த வருஷம் ஆனுவல் ரிட்டர்ன்ல வந்துருச்சு நமக்கு. ஸோ நீங்க ஐடிசி ரிவர்சல் நம்ம 3Bல ஐடிசி ரிவர்சல் 4B1ல நீங்க ஆஸ் பர் ரூல் 38, ரூல் 42, ரூல் 43, செக்ஷன் 17-5 மொத்தமா போட்டிருப்போம். ஆனா அதை வந்து எந்தெந்த ரூலுக்கு எந்தெந்த செக்ஷனுக்கு ரிவர்ஸ் பண்ணிருக்கீங்கன்றத கொடுக்கணும் தனியா. ஸோ ரூல் 37ன்றது 180 டேஸ்க்கு மேல பேமெண்ட் டியூ சப்ளையருக்கு வச்சிருந்தா அந்த ஆஸ்பெக்ட். ரூல் 37A இது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனு. இது என்னுடைய சப்ளையரு பில்லை மட்டும் காமிச்சிட்டு அதுக்கான 3Bயை லேட்டா சப்சிக்வெண்ட் செப்டம்பருக்கு பிறகு 3Bயை ஃபைல் பண்ணாலும் அதுவும் எனக்கு எலிஜிபிள் கிடையாது அந்த இன்புட் கிரெடிட்டும். ரூல் 30 பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் 50% ஆர் ப்ரொபோர்ஷனேட் ஐடிசி ரிவர்சல் அந்த ஆஸ்பெக்ட். ரூல் 39 இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ஸ்பெசிபிக் ஐடிசி ரிவர்சல், வேற பிரான்ச்சுக்கு போற ஐடிசி நமக்கு வந்திருந்தா அதை ரிவர்சல் பண்றோம். ரூல் 42 காமன் இன்புட் கிரெடிட் ரிவர்சல் பேஸ்ட் ஆன் த ஃபார்முலா T1 T2 T3 T4 EF இதெல்லாம் போட்டு பண்ணக்கூடிய ரிவர்சல், இதுவும் 4B1ல தான் போட்டிருப்போம். ரூல் 43 கேபிட்டல் குட்ஸுக்கான ஐடிசி ரிவர்சல் ஆஸ் யூஷுவல் இந்த T ஃபார்முலா போட்டு போடக்கூடியது, அது நம்ம 4B1ல அதையும் சேர்த்து போட்டிருப்போம். இன்எலிஜிபிள் ஐடிசி ஆஸ் யூஷுவல் தெரியும், மோட்டார், காரு, பர்சனல் எக்ஸ்பென்ஸ், ஒர்க் கான்ட்ராக்ட் சர்வீசஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம இன்எலிஜிபிள் ஐடிசி பார்த்துருப்போம். அதை தனியாக பைஃபர்கேட் பண்றோம். ஏன்னா இதெல்லாம் இப்போ வருங்காலங்கள்ல இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலிங்ல நீங்க இது வரைக்கும் டேர்ன் ஓவர் கரெக்டா இருந்ததா மட்டும்தான் ஸ்க்ரூட்டினி லெவல் இருந்துச்சு. இப்போ நீங்க கோயிங் ஃபார்வர்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஐடிசி எடுத்ததுல இன்எலிஜிபிள்லாம் நீங்க ரிவர்ஸ் பண்ணிருக்கீங்களா, இன்எலிஜிபிளா அவாய்ட் பண்ணிருக்கீங்களா, இதெல்லாமும் கவனிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த பைஃபர்கேஷன் 7 டேபிள்ல ரொம்ப அவசியப்படுகிறது. அப்புறம் 7Hல ஐடிசி 4 அது ஸ்பெசிபிக் டேபிள். 7H வந்து இதுவரை ரெசிடுவரி டேபிளா போட்டுட்டு இருந்தோம். ஆனா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் இது இருக்கு. என்னன்னா ஜாபர்க்குள்ள ஒரு மெட்டீரியல் அனுப்பி அந்த மெட்டீரியல் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வராம இருந்துச்சுன்னா அந்த ஐடிசி ரிவர்சல் இதில் பண்ணும். அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு ஜாப் ஒர்க் மெட்டீரியல் ரிட்டர்ன் ஆகலையோ இல்லை கேபிட்டல் குட்ஸ் மெட்டீரியல் ஜாப் ஒர்க்கில் போச்சுன்னா 3 வருஷத்துக்குள்ள ரிட்டர்ன் ஆகணும். ஆகலைன்னா அந்த இன்புட் கிரெடிட் நான் அவைல் பண்ணியிருந்தேன்னா அதை ரிவர்ஸ் பண்ணணும். இந்த ஆஸ்பெக்டும் 7Hல வரக்கூடிய விஷயமா இருக்கு. 8 போனீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு இது ஆட்டோ ப்ராப்லேட் ஆகும். அங்கே டேபிள் 6ல போட்ட பைஃபர்கேஷனை பொறுத்து இங்கே வந்துடும். இது நம்ம சரியா போட்டிருந்த பட்சத்தில் இது ஆஸ் யூஷுவல் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு டெல்லாக தான் இருக்கும்.
சில இடங்கள்ல நமக்கு வந்து இங்க டிஃபரன்ஸ் பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு, நெகட்டிவ் வர வாய்ப்பே இல்லை. ப்ரொவைடட் நீங்க 2B பிரகாரம் ஐடிசி எடுத்திருந்தா நெகட்டிவ் வர வாய்ப்பே இல்லை. நெகட்டிவ் வந்தா கட்டாயமா அதுக்கான டாக்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க. எதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணாலும் நமக்கு முடியாது. ஏன்னா நம்ம 2B பிரகாரம் எடுக்கிறப்போ நமக்கு இந்த ஆஸ்பெக்ட் ஒன்னே ஒரு விஷயம், நெகட்டிவ் இருந்தா அதுக்கான ஐடிசி ரிவர்சல் டேபிள் 7ல பிரேக்கப் கொடுத்துருந்தா தப்பிச்சோம். இல்லைன்னா அதுக்கான டாக்ஸ் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். பிளஸ் பாசிட்டிவ் இருக்கும் சில இடங்கள்ல. எப்போன்னா எனக்கு 2Bல பாப்புலேட் ஆன விஷயத்த நான் ரெடியூஸ் பண்ணி எடுத்திருக்கேன், சப்சிக்வெண்டா அதை 3Bல கிளைம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ பெண்டிங் வச்சுட்டு 3Bல கிளைம் சப்சிக்வெண்டா எடுத்திருக்கேன்னா அந்த ஆஸ்பெக்ட் மட்டும் 8Cல நான் போடுற மாதிரி இருக்கும். இது அதர் தேன் இம்போர்ட்ஸ், அதர் தேன் ரிவர்ஸ் சார்ஜ், நார்மல் இன்புட் கிரெடிட்டை, அந்த ஆல் ஐடிசி இன்புட் கிரெடிட்டை நான் சப்சிக்வெண்டா 3Bல கிளைம் ஏதாவது எடுத்திருந்தா இங்க போட வேண்டியிருக்கும். இது டேபிள் 13க்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. டேபிள் 13லயும் அதே ஆஸ்பெக்ட் தான் போட போறோம். நம்ம 8Cலயும் இதே ஆஸ்பெக்ட் தான் போடுறோம். நம்ம 8 கண்டினியூ ஆகுது. இதுல முக்கியமான அம்சம் வந்து நம்ம இப்போ முக்கியமா கொடுத்துருக்கிறது இந்த நியூ ஐட்டம் 8H1 புது ஐட்டமா வந்திருக்கு. ஐஜிஎஸ்டி கிரெடிட் அவைல்ட் ஆன் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் இன் நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர். இது நிறைய இடங்கள்ல நடக்குது. எனக்கு 2Bல வரல அப்படின்றதுக்காக அந்த பர்டிகுலர் இயர்ல நான் எடுக்காம விட்டுறேன். அதுக்கப்புறமா பாக்குறப்ப அது 2Bல பாப்புலேட் ஆயிருக்கு, அதனால 8Bல வந்துருது. அந்த இடத்துல நான் சப்சிக்வெண்ட் 3Bல தான் அந்த ஐஜிஎஸ்டியை கிளைம் எடுத்திருக்கேன்னா அதை மட்டும் இங்க பிரிச்சுக்காம ஜிஎஸ்டி ஃபார் தி கரண்ட் இயர் அவைல்டு இன் தி நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர், ஐடிசி அவைல்டு இன் த நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர் இன் தி சென்ஸ் மார்ச்சுக்கு முன்னாடி வந்த ஐஜிஎஸ்டி இம்போர்ட் ஐஜிஎஸ்டியை நான் ஏப்ரல் 25க்கு பிறகு எடுத்திருந்தா அதை வந்து நான் இங்க கொடுக்க போறேன். அடுத்தது என்னுடைய டேபிள் 9ல புதுசா ஒரு காலம் இங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு, டிஃபரன்ஸ் பிட்வீன் டாக்ஸ் பேயபிள் அண்ட் பெய்டு. இது ஜென்ரலா எப்போ வரும்னா, நான் டேபிள் 4ல அவுட்வர்ட் சப்ளை ஏதாவது விட்டு போன அவுட்வர்ட் சப்ளைல ஆட் பண்ணி அந்த டிஃபரன்ஸ் அதை நான் இங்க கேரி பண்ணி பேயபிள் இங்க அப்டேட் பண்றப்போ எனக்கு அந்த டிஃபரன்ஸ் இங்க பாப்புலேட் ஆகும். அதர்வைஸ் எல்லாமே இது 0 தான் இருக்கும். ஏன்னா இது நம்ம 3Bல ஆப்செட் பண்ண விஷயம். அதனால இதுல நமக்கு டிஃபரன்ஸ் வர வாய்ப்பு இல்லை. வந்திருந்தா இது டிஆர்சி 3ல நீங்க கட்டியிருக்கணும். அதாவது அடிஷ்னல் டர்ன் ஓவர், மிஸ்ஸிங் டர்ன் ஓவர், விடுபட்ட டர்ன் ஓவர் நான் ஜிஎஸ்டிஆர் 1ல ஆனுவல் ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணியிருக்கேன். டேபிள் 4ல எக்ஸ்ட்ராவா நான் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா அதை நம்ம அங்கே டேபிள் 4ல காமிச்சு அந்த டாக்ஸ் பேயபிள அப்டேட் பண்றேன். நான் இங்க வந்து அப்டேட் பண்றப்ப எனக்கு டிஃபரன்ஸ் இங்க வரும். இந்த டிஃபரன்ஸ் டிஆர்சி 3ல கட்டியிருக்கேனான்னு பார்க்கணும். அடுத்தது என்னுடைய டேபிள் 10, 11, 12, 13 இதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நம்ம 24, 25க்கான டர்ன் ஓவரை நான் ஐடென்டிஃபை பண்ணி ஏப்ரல்ல இருந்து அக்டோபருக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணி 3Bல அதுக்கான டாக்ஸ் ஆஃப்செட் பண்ணியிருந்தேன்னா அதை எடுத்து டேபிள் 10ல கொடுக்க வேண்டியிருக்கும். நெட் ஆஃப் டெபிட் நோட்டு. கிரெடிட் நோட்டா இருந்தா நெகட்டிவ் வேல்யூ வரும். நம்ம அந்த கிரெடிட் நோட்டை நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த கிரெடிட் நோட் அதுக்கு மைனஸ் போட தேவையில்ல, அந்த வேல்யூ மட்டும் போட்டா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் பண்ணிக்கோங்க. ஐடிசி ரிவர்சல் அது இப்போ மார்ச்க்குள்ள பண்ண வேண்டிய ஐடிசி ரிவர்சல் நான் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 3Bல ஐடிசி ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த எலிமெண்ட் இங்க 12ல போடணும். ஐடிசி அவைல் பண்ணது அதே போல மார்ச் 25க்கு முன்னாடி அவைல் பண்ண ஐடிசியை ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல அவைல் பண்ணியிருக்கேன்னா அது டேபிள் 13ல டிஸ்க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப் டு 23, 24 இந்த டேபிள் 12, 13 ஆப்ஷனலா இருந்தது. பட் இப்போ 24, 25ல இருந்து இட் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 12, 13 வந்து தனித்தனியா கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ இப்ப நல்லா கவனம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமா நம்ம டீடைலிங்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க. டீடைலிங் அந்த ஃபார் த இயர் விஷயத்த இப்போ இது ஃபியூச்சர் ஸ்க்ரூட்டினி லிட்டிகேஷன்ஸை அவாய்ட் பண்றதுக்காக இங்கேயே நம்ம ஆனுவல் ரிட்டர்ன்லயே தேவையான பைஃபர்கேஷன்ஸை கேட்டு வாங்கிடுறாங்க. அதனால நிதானமா பொறுமையா பார்த்து ஃபில்அப் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் டாக்ஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா அது நம்ம 10-11க்கான வித்தியாசம் தான். 10-11ல நம்ம சப்சிக்வெண்டா ஏப்ரல் இருந்து மே வரையும் பே பண்ணது ஆப்செட் பண்ணது அந்த ஆஸ்பெக்ட் தான் போடுறோம். பட் அப்படி ஆப்செட் ஆகாம இருந்தா இந்த டிஃபரன்ஸ் டேபிள் புதுசா வந்திருக்கு. ஆப்செட் ஆகாத இருக்குது டிஆர்சி சலான்ல. இது ஜென்ரலா எப்படி இருக்கும்னா, நீங்க ஏப்ரல் இருந்து அக்டோபருக்குள்ள அது டர்ன் ஓவர்ல காமிச்சிட்டு 3Bல ஆப்செட் பண்ணாம டிஆர்சி 3ல தனியா செட் ஆப் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்போ உங்களுக்கு பெய்டு வராது. அதுக்காக தான் இது. பெய்டு எப்போ வரும்னா 3Bலயே நீங்க ஆப்செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது இங்க பெய்ட்ல போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது 3Bலயே நீங்க பே பண்ணியிருந்தா தான் பெய்டு.
3Bல ஆப்செட் பண்ணல அப்படின்னா தனியா நீங்க பண்ணிட்டீங்க, அது டிஃபரன்ஸ். டிஆர்6 செலான்ல பண்ணியிருந்தா அது டிஃபரன்ஸா வந்து நிற்கும். ஸோ 15 ஆஸ் யூஷுவல் பழைய வருஷங்கள் மாதிரி இந்த ரீஃபண்டு டிமாண்ட் டாக்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டேபிள் 15 ஆப்ஷனல் தான் இந்த வருஷத்துக்கும். டேபிள் 16ம் இந்த டீம்டு சப்ளை இந்த ஆஸ்பெக்டும் இந்த வருஷத்துக்கும் ஆப்ஷனல் தான், கவலைப்பட தேவையில்லை. 17 ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது போல 5 கோடி குறைவா இருக்கிறவங்க 4 டிஜிட் HSN கோடு B2Bக்காகவும், 5 கோடிக்கு மேல இருக்கிறவங்க 6 டிஜிட் HSN கோடு ஆல் டர்ன் ஓவருக்கும் கொடுக்குற மாதிரியான கட்டாயத்தில் தான் இருக்கும். அவுட்வேர்ட் சப்ளை மட்டும், குட்ஸ் சர்வீசஸ் ரெண்டுத்துக்கும் அவுட்வேர்ட் சப்ளை 17க்கு, டேபிள் 17. டேபிள் 18 ஆஸ் யூஷுவல் இன்வெர்ட் சப்ளை வந்து ஆஸ் யூஷுவல் இப்பவும் ஆப்ஷனல் தான். 18 போட்டு குழப்பிக்காதீங்க. பர்ச்சேஸ்க்கும் இன்வெர்ட் சப்ளைக்கும் நம்ம HSN பிரேக்கப் கொடுக்கணுன்றது கிடையாது. இந்த வருஷத்துக்கும் கிடையாது, 24-25க்கும் கிடையாது. 100% டேக் மீ as a ஃபைனல் வேர்ட் ஆன் திஸ் திங். ஸோ இது வரைக்கும் ஆகிய நம்ம GSTR 9க்கான நம்ம இந்த வருஷத்துக்கான அப்டேட்டை பார்த்தோம். ஸோ நீ தேங்க்ஸ் இது வரையும் பார்த்து